بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், நல்லடியார்கள், இன்னும் குறிப்பாக அல்லாஹ் தஆலா முஸ்லிமான ஆண்கள் அனைவரின் மீதும் கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா புனிதமான மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த நாளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள் முடிவாகிவிட்டன. ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த 12 மாதங்கள் ஒரு வருடத்தில் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. இது உலகம் அழியும் வரையும் இந்த 12 மாதங்கள் தான் ஒரு வருடத்தில் இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள் என்பதையும்
அல்லாஹு தஆலா எழுதி வைத்து விட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். உலகம் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த 4 மாதங்களை புனிதமிக்க மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். அது எந்த 4 மாதங்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்ஸனது 12, ஒரு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டதாகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதங்களாகும். அவை எந்தெந்த மாதங்கள் என்றால், சலாசுன் முத்தவாலியாத், 3 தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள். துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த தொடர்ச்சியாக 3 மாதங்களையும் வரஜபு முதர் பைன ஜமாதை வஷஅபான், ஜமாதுல் ஆஹிர் மற்றும் ஷஅபானுக்கும் நடுவில் உள்ள ரஜப் மாதத்தையும் அல்லாஹு தஆலா புனிதமிக்க மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட புனிதமிக்க மாதங்களில் ஒன்றுதான் நாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த முஹர்ரமுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய மாதத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய கண்ணியம் இருக்கின்றது. இந்த மாதம் அல்லாஹ்விடத்திலே மிக மிக மகத்துவம் மிக்க மாதமாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை குறித்து சொன்னார்கள், முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுடைய மாதங்கள் தான். எல்லா மாதங்களையும் அல்லாஹ் தஆலா தான் படைத்தான். காலங்களை படைத்தது அல்லாஹ் தஆலா தான். ஆனால் அந்த மாதங்களில் எல்லாம் ஒரே ஒரு மாதத்தை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக சொல்லும் பொழுது, அந்த மாதத்தின் மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, உதாரணமாக அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை பற்றி சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அத்தாட்சியாக கொடுத்த அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லும் பொழுது, நாகத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று சொல்கின்றான். அதே போன்று மஸ்ஜிதுல் ஹராம், காபாவை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பைத்துல்லாஹ் என்று சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய வீடு என்று. எல்லா ஒட்டகங்களும் அல்லாஹ்வுடைய ஒட்டகங்கள் தான். எல்லா ஒட்டகங்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுடைய வீடுகள் தான். இருந்தாலும் குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்றும், ஒரே ஒரு பள்ளிவாசலை அல்லாஹ்வின் வீடு என்றும் சொல்லும் போது அந்த அந்த பொருளின் மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்து சொல்கின்றான் என்பதை உலமாக்கள் சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக சொல்கின்றார்கள். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், இதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், இதை நாம் மகத்துவப்படுத்த வேண்டும், இதை நாம் புனிதமானதாக நாம் கருத வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனால் எந்த முறையிலே நாம் எப்படி அதை கண்ணியப்படுத்துவது,
தந்திருக்கின்றான். இதை நாம் எப்படி புனிதப்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்று தந்திருக்கின்றான். அந்த முறைப்படிதான் நாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா இதை கண்ணியப்படுத்துவதற்காக இந்த 4 மாதங்களிலும், புனிதமான 4 மாதங்களிலும் போர் செய்வதை அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றான். நீங்கள் போரை துவங்கி வைக்க வேண்டாம். இந்த 4 மாதங்களில் நீங்கள் யாரிடமும் போர் செய்யக்கூடாது. அதே போன்று தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த 4 மாதங்களிலே இருக்கக்கூடாது. இதுதான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு முறை. அப்படி யாராவது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புனிதமிக்க மாதங்களிலே அவர்களிடத்திலே போர் செய்ய வந்தால், அந்த நேரத்திலே அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களை எதிர்த்து போர் செய்வது ஹலாலான விஷயமாகும். அதே போன்றுதான் ஒரு நபரை இந்த புனிதமான மாதங்களிலே யாராவது கொல்வதற்காக வந்தால், அந்த நேரத்திலே அவர் தன்னை காத்துக் கொள்வதற்காக அந்த நபரிடம் சண்டை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் தானாக முன் வந்து யாரிடத்திலும் சண்டையோ அல்லது எந்த ஒரு கூட்டத்திடத்திலும் போரோ நம்மால் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்படி செய்தால் இந்த மாதங்களுடைய கண்ணியத்தை நாம் பாழாக்கி விடுவோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லும் பொழுது, ஃபலா தظلموا فيهن انفسكم, இந்த 4 மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்கின்றான். இந்த 4 மாதங்களிலே தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். இதற்கு என்ன அர்த்தம் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது இதற்கு பல விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். அதில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்திற்கு நாம் மாறு செய்வது. இது நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குகின்றார்கள். எப்படி ஒருவன் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாறு செய்து தனக்குத்தானே தீங்கு இழைத்துக் கொள்கின்றான்? எப்படி என்றால், அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து அவர்களுக்கு பல கட்டளைகளை சொல்லி இருக்கின்றான். அந்த கட்டளைகளை யார் சரியான முறையிலே நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். யார் இதற்கு மாறு செய்து இதற்கு மாற்றமாக செல்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி இருக்கின்றான். இதை தெரிந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு சொர்க்கத்திற்கு தன்னை இழுத்துச் செல்வதை விட்டுவிட்டு அவனுக்கு மாறு செய்து நரகத்திற்கு செல்லக்கூடிய வழியை தேர்ந்தெடுக்கின்றான் என்றால், அந்த மனிதன் உண்மையிலேயே தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி முஹர்ரமுடைய மாதமாக இருந்தாலும் சரி, இன்னும் 3 அந்த புனிதமான மாதங்களாக இருந்தாலும் சரி, அந்த மாதங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிவிட்டான். இந்த மாதங்களிலே நாம சென்று எந்த ஒரு கூட்டத்திற்கும் போரிடக்கூடாது, எந்த ஒரு கூட்டத்தாரிடமும் போரிடக்கூடாது. அதே நேரத்தில் யாரிடமும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு
மாறு செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் இந்த நாட்களிலே முக்கியமாக செய்துவிடக் கூடாது. மற்ற நாட்களிலும் அவனுக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க இருக்கின்றோம், அவனுக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும். இருந்தாலும் இந்த மாதங்களிலே இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அவனுக்கு எந்த ஒரு மாற்றமான விஷயத்தையும், அவன் தடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த புனிதமான மாதங்களிலே நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் மற்ற நாட்களிலே செய்யக்கூடிய பாவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. புனிதமான நாட்களிலே நாம் செய்யக்கூடிய பாவங்கள் மிக மிக மோசமான பாவங்கள், அல்லாஹ்விடத்திலே மிக மிக வெறுக்கத்தக்க பாவங்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா முக்கியமாக இந்த 4 மாதங்களை குறிப்பிட்டு சொல்கின்றார், நீங்கள் அந்த 4 மாதங்களிலே அல்லாஹ்விற்கு மாறு செய்து விடாதீர்கள் என்பதாக. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முஹர்ரமுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை நாம் மகத்துவம் மிக்க ஒரு மாதமாக கருதி அதிலே அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். ஒருபோதும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை நாம் இந்த மாதங்களிலே ஒருபோதும் அதை நெருங்கிவிடக் கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முஹர்ரமுடைய மாதம், இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய அமல்கள் என்று பல இருக்கின்றன. பொதுவாக எல்லா விதமான உபரியான வணக்கங்களிலும் நாம் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் மற்ற தினங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை விட இந்த புனிதமான நாட்களிலே நமக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா அள்ளித் தருகின்றான். எனவே அதிகமான உபரியான வணக்கங்களிலே நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய பல இபாதத்துகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இபாதத்துகளை நாம் தேடி அந்த இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நன்மைகளிலே இன்னும் அதிகப்படியான நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நமக்கு ஏவிய ஒரு விஷயம்தான் அதிகமாக நோன்பிருப்பது, நோன்புகளை அதிகமாக நோற்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுஸ் ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமதானுடைய அந்த நோன்பிற்கு பிறகு மிக மிக அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது, மிக கண்ணியமிக்க நோன்புகள் எது என்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரமுடைய நாட்களிலே நாம் இருக்கக்கூடிய நோன்புகள் தான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நோன்புகளை அதிகமாக நாம் நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஷஅபானுடைய மாதத்திலே நோன்பிருப்பது சிறந்ததோ அதே போன்றுதான் முஹர்ரமுடைய மாதங்களிலே, முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் நோன்பிருப்பது மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. குறிப்பாக முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நோன்பை நோப்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்திய ஒரு உபரியான வணக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது இருந்து
இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்பவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அங்கே இருந்த முஷ்ரிக்கீன்களும் கூட இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆஷுராவுடைய நோன்பை நாம் ஒவ்வொரு வருடமும் சரியான முறையிலே நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஆஷுராவுடைய நோன்பை 10வது முஹர்ரமுடைய 10வது நாளில் நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்போடு சேர்த்து அதற்கு முன்னாலோ அல்லது அதற்கு பின்னாலோ ஒரு நோன்பை வைப்பது இதுவும் ஒரு சுன்னத்தான காரியமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி கட்டத்திலே சொன்னார்கள், கடைசி ஆஷுரா உடைய அந்த நோன்பை நோற்றிவிட்டு சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஆஷுராவோடு சேர்த்து 9வது முஹர்ரமிலும் நான் நோன்பு இருக்கக்கூடியவனாக இருப்பேன் என்பதாக சொன்னார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னாலே வஃபாத் ஆகி விட்டார்கள். இப்படி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய ஒரு விஷயம்தான் 9வது முஹர்ரமிலே நாம் நோன்பு இருப்பது. இது எதற்காக என்றால், யூதர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் ஃபிரௌன் நீரிலே மூழ்கடிக்கப்பட்ட அந்த நாள் ஆஷுராவுடைய நாளாக இருந்தது. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்துவதற்காக இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை பார்த்த யூதர்கள் அந்த நோன்பை நோக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரையும் யூதர்கள் ஆஷுராவுடைய நோன்பை நோற்றுக் கொண்டிருந்தார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நான் 9வது பிறையிலும் நோன்பிருப்பேன். உலமாக்கள் சொல்கின்றார்கள், அப்படி 9வது பிறையிலே நீங்கள் நோன்பிருக்கவில்லை என்றால் 11வது பிறையில், அதாவது ஆஷுராவிற்கு பிறகு ஒரு நாள் நீங்கள் நோன்பிருந்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கு நல்லது என்பதாக உலமாக்கள் சொல்கின்றார்கள். இப்படி முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள் பல இருக்கின்றன. அந்த அமல்களை எல்லாம் நாம் பார்த்து அதை தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد. ஜுமாவுடைய முதலாவது உரையிலே முஹர்ரமுடைய இந்த மாதத்தை பற்றியும் இதனுடைய புனிதத்தை பற்றியும் இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் நாம் பார்த்தோம். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலே குறிப்பாக மக்கள் பல தவறான விஷயங்களையும் மார்க்கம் என்ற அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து அதை விட்டு நாம் விலகி இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முஹர்ரமுடைய மாதம் என்றால் இஸ்லாமிய காலண்டரின் அடிப்படையிலே வருடத்தில் முதலாவது மாதமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மாதத்தை, அதாவது
புது வருட பிறப்பை நாம் கொண்டாடலாமா என்றால் நிச்சயமாக அது கூடாது. ஏனென்றால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய பழக்கம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய வருட ஆரம்பித்த அந்த நாளை அவர்கள் கொண்டாடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்தை போன்று செயல்படுகின்றாரோ அவர் அவர்களை சார்ந்தவரே என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே இந்த நியூ இயர் என்கின்ற இந்த விஷயம் எல்லாம் யூதர்களிடமிருந்தும் கிறிஸ்தவர்களிடமிருந்தும் முஸ்லிம்களிடத்திலே வந்துவிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து அப்படிப்பட்ட விஷயத்தில் இருந்தெல்லாம் நாம் தவிர்த்து இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்தை சிலருடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது என்றால், இந்த மாதத்திலே திருமணம் செய்யக்கூடாது, அப்படி திருமணம் செய்துவிட்டால் அந்த திருமணத்திலே பரக்கத் கிடையாது, பரக்கத் இருக்காது என்ற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை மக்களிடத்திலே பரவி இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் நம்ப வேண்டும் என்றால் முதலில் நமக்கு அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். நமக்கு குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஏதாவது ஒரு தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நாம் நம்பிவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் வழிகேட்டிலே சென்று விடுவோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே திருமணம் செய்யக்கூடாது என்று எந்த ஒரு இடத்திலும் சொன்னது கிடையாது. இதை அதற்கு பிறகு வந்த மக்கள் தானாக தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நம்பிக்கையை எடுத்து வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த முஹர்ரமுடைய மாதத்தை சிலர் சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக ஆக்கிவிட்டார்கள். இதெல்லாம் ஷியாக்களிடமிருந்து நம்மிடத்தில் வந்த தவறான நம்பிக்கைகளில் ஒன்றாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே எதெல்லாம் செய்ய வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் பிதஅத்தான விஷயங்கள் என்பதையெல்லாம் நாம் புரிந்து அதை விட்டு தவிர்ந்து இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. عباد الله رحمني ورحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.